ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேடி. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன் கைஸ். எதுக்கு நான் ப்ளூ லாக் மாங்கா ஸ்டாப் பண்ணேன்னு தெரியல. ஆனால் ஒரு சில்லி ரீசனுக்காக நான் ப்ளூ லாக் மாங்கா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கரெக்டாக நான் மாங்கா போட ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. சரி, சீசன் தான் ரிலீஸ் ஆச்சு, யார் பார்ப்பான்னு சொல்லி நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக சீசன் 2 முடிஞ்ச கையோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சாப்டர் எது வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னா சீசன் 2 149 வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 149லேருந்து அதுக்கப்புறம் நம்ம இருக்க சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். நம்ம 149க்கு அப்புறம் மாங்கா சாப்டர்ஸ் பார்க்குறதுக்கு அப்புறம் நம்ம ப்ளூ லாக் சீசன் 2 பற்றி நான் சொல்லியே ஆகணும். தாறுமாறாக பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்லியே ஆகணும். சீசன் 2 நான் என்னமோ நினச்சா அவங்க என்னமோ வெறியாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 2 எபிசோட் பார்த்து என்னடா சிஜிஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மொக்கையாக பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் 7, 8 எபிசோட் வர வர அவங்களோட ஃபுல் எஃபெக்டை காமிச்சிருக்காங்க. நான் குறையே சொல்ல மாட்டேன். ஒரு ரியல் வேர்ல்டு கப் எப்படி இருக்குமோ U20ல அந்த மாதிரி வச்சு தாறுமாறாக பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி எபிசோடில் நம்ம இசாகி போட்ட கோல் அட்டடா நச்சுனுச்சுங்க. மாங்காவில் பார்க்குறதுக்கும் அனிமில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். அப்புறம் அவர் கோல் அடித்த கையோடு அவர் இன்டர்வியூவில் ஒரு மாசாக சொல்லுவார், வேர்ல்டு கப்பில் நாங்கள் கண்டிப்பாக ஜப்பான் ஃபஸ்ட்டு டீமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் ப்ராக்டிஸ் பண்ணி முன்னேறணும்னு என்னோடய வாழ்த்துக்களை முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ மாங்கா சாப்டர் உள்ளே போயிடலாம். மாங்கா சாப்டர் 150 ஹாலிடே. எடுத்ததுமே இசாகியை காமிக்கிறாங்க. இசாகியோட பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து, உங்களோட பர்சனல் ஐட்டம்லாம் எங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட போச்சும் அவரோட ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு போனதும் அவர் வீட்டுக்கு போனதுமே எங்கேயோ வெளியே போகிறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ எங்கடா போகிற, இப்போ தான்மா வந்தேன், எங்கே போகிறன்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்காங்க, அதான் பார்க்க போகிறேன். அந்த ஊர் பேர் என்னன்னு போட்டிருக்குன்னா ஷிபியான்னு போட்டிருக்கு. ஓ, இவர் ஷிபியாவில் தான் இருக்கார் போல். அப்புறம் இசேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம பச்சிரா அப்புறம் நம்ம ஜிகிரி தான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, காய்ஸ் எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பச்சிரா என்ன சொல்கிறேன்னா, கேரமல் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த இனிப்பு சாப்பிட்டா கண்டிப்பாக எறும்பு கூட செத்துரும் போல் அப்படின்றாரு. சரி, அப்புறம் நம்ம ஹீரோவும் கேட்குறாரு, எங்கடா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லையா, கக்காமோரு எங்கே, அப்புறம் ராய்ச்சி, நீக்கோ அவங்களும் எங்கே போயிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு வேலை சொல்கிறாங்க. நம்ம கக்காமோரு என்ன போயிருக்கேன்னா, நான் மவுண்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அப்புறம் ஹோரி, அதுக்கப்புறம் அவங்களாம் ரொம்ப தூரமாக இருக்காங்க, அதனால் எங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம பச்சிரா பார்த்து இசாக்கி கேட்குறான், ஆமாம் நீ யாரை இன்வைட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் குனிகாமியை காண்டாக்ட் பண்ணேன், ஆனால் அவன் எங்கன்னே தெரியல. அப்போ தான் அந்த டைமில் என்னென்னா ஒரு ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பாகுது. அது யாரும் இல்லை, நம்ம நாக்கி தான். இப்போ தான் நான் தூங்கி எந்திச்சேன், என்னால் வர முடியல காய்ஸ், லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிகிரி என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நல்லா தூங்குறதா சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. வெளியே சுகமான காற்று வாங்கிறத விட அவன் என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்ல, ஃபைனலாக நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம முடிஞ்சளவுக்கு ஊரை சுற்றுறோம், மஜா பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்குமே, வேறு என்ன பிளான்னு யோசிக்கும்போது நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது நம்ம இப்போ ஃபேமஸ் ஆகிட்டோம், ப்ளூ லாக்ல டாப் ஜாப்பனீஸ் ரெவல்யூஷன் இன் ஜாப்பனீஸ் சாசர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வருது. அந்த ஆர்டிகல்ஸில் நம்ம தான் நம்ம டாப்பில் இருக்கோம். இந்த விஷயத்தை யாருமே அச்சீவ் பண்ணதில்லை. பட் ஆனால் தலைப்பு செய்தியில் நாம் தான் போயிட்டுருக்கோமா இந்த ஃபுட்பால் கம்யூனிட்டியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிகிரி அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து படிக்கும்போது சொல்கிறாரு, நம்ம ஈகோ சென்பாச்சி மட்டும் இல்லைனா நம்ம இந்த அளவுக்கு வந்துக்க மாட்டோம். அவர் நம்ம கிட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டுலே நாங்கள் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக வரும் இந்த ஜப்பான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இதை நம்ம இசாகியும் பச்சிராவும் கேட்டுட்டு, ஓகே அவர் சொன்னதுக்காக கண்டிப்பாக நம்ம இன்க்ரெடிபிளாக எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு இது ஜிகிரியும், நீங்கள் பண்ணுறதுக்கு மேலே நானும் அதை பண்ணி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நம்ம பிஃபோர் அதாவது ப்ளூ லாக் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன், ப்ளூ லாக் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே நான் மாறிட்டேன், இது நானான்ற மாதிரி இருக்குது அப்படி பேசிட்டே இருக்கும்போது, அப்புறம் ப்ளூ லாக் மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, ஓ தோஸ் காய்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ஏன்டா 2 நாள் தான்டா ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா இங்கே வெளியே சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதில் இருக்க 2 ப்ளூ லாக் டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சே நான் இங்கே இருக்க சிவியர் கேர்ள்ஸோட நான் டேட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்ம தான் ஃபேமஸ் ஆகிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, நம்ம நாகி மறுபடியும் மெசேஜ் பண்ணுறாரு, நான் உங்களை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன், கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இன்னும் இவன் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கான்டா, வெறும் மெசேஜ்லேயே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி.
சரின்னு சொல்லிட்டு அப்போ நாகி என்ன பண்ணுறான்னு காமிச்சா, நாகி பையன் தூங்கல. கேம் ஆடிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், என் பட்டெக்ஸ்ல வலின்ற மாரி சொல்லி ஒரு டயலாக்கு. சரி அத விடுங்க. நம்ம நாகிய தவிர மித்த எல்லாருமே கேம் என்ஜாய் பண்ற மாரியே இருக்கும்போது, கரெக்ட்டா நாகிய சுத்தி எல்லாருமே வந்துருவாங்க. "நீ இங்க தான் இருக்கியாடா திருட்டு பயல" அப்படின்னு சொல்லி ஜாலியா விளையாண்டுருக்காங்க. சரி அதுக்கப்புறம் என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்க கேமு, ரெஸ்டாரண்ட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா விளையாண்டுருக்காங்க. அங்க இருக்க கேஷினோஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, லாஸ்ட்டா நம்ப அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ப்ளூ லாக்கோட மேனேஜர் தான். அந்த மேனேஜர பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம ஐக்யூ இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ப இசாகி மாரியே பிளேஸ சூஸ் பண்ணி கரெக்ட்டா கோல் போடுற ஆள் தான் அவரும். அவரு வந்து பார்த்ததும், "என்னடா பண்றீங்க இங்க?" அப்படின்ற மாரி, "நானும் ஃபன் பண்ண தான்ப்பா வந்திருக்கேன்ற" மாரி அவரும். ஐக்யூ மட்டும் இல்ல, ஐக்யூவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதாவது U20ல யாரெல்லாம் ஆடுனாங்களோ, அங்க மொத்த பேரும் அங்க தான் இருக்காங்க. எ எக்ஸ்பர்ட் நம்ம இட்டோஷி அதாவது அவரோட பிரதர் அவர தவிர எல்லாரும் இருக்காங்க. சரிண்ணா இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாமான்ற மாரி, இந்த மேட்ச்ல வேணாம் பவுலிங் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. கம் ஆன் வி நீட் செக் இன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே வாங்க யார் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன கேம் விளையாடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பவுலிங் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நிஞ்சா பாப் கேமு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ விடுறாங்க. அப்புறம் நம்ம லாங் ஹேர் வச்சுட்டு நம்ம ப்ளூ ராக் ஒருத்தன் இருப்பான்லங்க, நல்லா ஹைட்டா. அவன் என்ன பண்றான்னா, இது என்னோட ஸ்டைலே வந்து புத்தா ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுருக்கான். ஆனா நம்ம பச்சிரா அப்பயும் போல எனக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கு. அதனால என் பேரு மான்ஸ்டர்ன்னே வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டுருக்கான். எல்லாரும் வந்து பவுலிங்கு, ட்ராக்கிங்ன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும்போது, கடைசியில நம்ம கிங் போர காமிக்கிறாரு. அவர் எடுத்து பால் வீசுற வீசுல வந்து மொத்தமே சிதறி விழுகுது. பொறுமையா போடுறா என்னடா அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா எனக்கே அட்வைஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கலாய்ச்சிட்டு ஜாலியா இருக்காரு. அப்புறம் இதோட சாப்டர் 150 முடியுது. சாப்டர் 150 அப்புறம் நான் சாப்டர் 151 போடுறேன். பாய் காய்ஸ்.